வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஈஷா யோகா மையம். அதாவது கோயம்புத்தூரில் இருக்க ஈஷா யோகா மையத்தை பற்றி தான் நம்ம முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே பெரிய சிலை, அதாவது நெஞ்சளவு மார்பளவு இருக்கிற சிவனோட பெரிய சிலை உலகத்திலே இங்கே தாங்க இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. நல்லா ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரிய அந்த காலத்து வாயில் படி மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க அந்த பஸ்ஸு பின்னாடி நம்மளும் பயணம் செஞ்சு உள்ளே போவோம். என்ட்ரன்ஸில் உள்ளே போனோன்னே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு ஒரு குட்டி ஏரி இருக்குங்க. அழகாக இருக்குது தண்ணியோட. அந்த மலை தான் வெள்ளியங்கிரி மலை. இப்போது காரில் உள்ளே வந்தோம்னா டோல் இருக்குங்க. டோலில் வந்துட்டு செக் போஸ்ட்டில் டோல் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. கார் பார்க்கிங் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நிறையா கார், ஏகப்பட்ட கார் நிற்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதோட சிறப்பு அம்சம் என்னென்னா, மகா சிவராத்திரிக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கார் பார்க்கிங்கு பாருங்கள். ரொம்ப அழகாக வரிசையில் அப்படியே கார் நிற்குது. சிவனோட சிலை எவ்வளோ தூரத்தில் சூப்பராக அந்த மலைக்கு பக்கத்தில் அடிவாரத்தில் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. அது பார்க்குறதுக்கு கண்குள்ள காட்சி. அதேமாரி கார் பார்க்கிங் பக்கத்துலேயும் மற்ற எல்லா இடத்துலையும் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்ளே நம்ம நடந்து வந்தோம்னா 2 சைடும் கடைகள் இருக்குது. நல்லா நமக்கு தேவையானதை சாப்பாடு ஒரு சுவையாக டேஸ்ட்டாக எல்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். மகா சிவராத்திரிக்கு தயார்படுத்துறதுக்காக இந்த கேட்டு போட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த பாதை ஃபுல்லாக சில வரைக்கும் இந்த கேட்டு கம்பி கேட்டெலாம் இருக்காது. அப்படியே நடந்து போய் பார்க்கலாம். இது எதுக்காக இந்த கம்பி கேட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னா, மகா சிவராத்திரிக்கு எல்லாம் வேலைப்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் வாங்க இன்னும் கிட்டக்கு போய் பார்த்தோம்னா எப்படிலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அங்கங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான விஷயம். தண்ணி தாகத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அங்கங்கே தண்ணி இருக்குது. அந்த ஒரு கூடாரம் மாதிரி போட்டு அந்த இயற்கை அழகாக அந்த மூங்கில் இதில் வளைச்சி செஞ்சுருப்பாங்க. நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதிலே செயின் தொங்க போட்டிருப்பாங்க. அதில் மாட்டி விட்டுறலாம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மலை தாங்க வெள்ளியங்கிரி மலை. நம்ம பக்கமாக வீடியோ எடுத்திருக்கோம். இன்னும் நம்ம கிட்டக்க போய் பார்ப்போம் சிலையை. மக்கள் சிவனோட சிலையை அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. நல்லா சாமி கும்பிட்ட மணிக்கு வடக்குலேருந்து வரவங்க நிறையா, நார்த் இந்தியன்ஸ் நிறையா வராங்க, வட இந்தியர்கள். வேலைப்பாடு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. கம்பி மேலே ஏறி 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. என்ட்ரன்ஸே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் மகா சிவராத்திரிக்கு வந்தாலும் இந்தளவுக்கு போய் கிட்டக்க அந்த விஷயத்தை பார்க்க முடியுமா எல்லாராலையும் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ வேலை நடக்கும்போதே உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த சிலையை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பாயிண்ட் ஆப்பில் 112 அடி உயரம் கொண்ட சிவனோட சிலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிலை முழுக்க இரும்பு தகடால் ஆனதுங்க. 20,000 இரும்பு தகடுகளை வச்சு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. சிவனோட பின்பகுதியிலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சடை தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த சிலையை பார்த்தே ஆகணும் ஒரு டைம் ஆகுது. இந்த மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் மாடு. ரொம்ப அழகான மாடுங்க. இந்த மாட்டு வண்டியில் மக்கள்லாம் ஏற்றிட்டு டிக்கெட் வாங்கிட்டு இங்கே இந்த வண்டியில் வரலாம். தூரத்தில் குடில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வர்றவங்க விஐபிஸ்லாம் தங்குறதுக்காக அந்த குடிலாம் தயார்படுத்திகிட்ருக்காங்க. இந்த மாடு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இந்த மாடுங்க
ஏன்னா இதோட கொம்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும், பைசன் மாதிரியே இருக்கும். காட்டில் இருக்க அந்த மாடு ஊட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மாடு தாங்க. மற்ற மாட்டுக்கு இல்லாத அமைப்பு இந்த மாட்டுக்கு இருக்குது. ஏன்னா கொம்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபாரினர்ஸும் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மகா சிவராத்திரிக்கு முன்பாகவே கூட்டம் வந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த சிலையை பார்க்குறதுக்கு. இது எப்படி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பார்க்குறதுக்கும் நிறையா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அழகாக ரம்மியமாக இருக்குங்க. ஏன்னா சுற்றிக்க மலை, இந்த மலைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த சிவனோட சிலை அவ்வளோ அமைப்பு சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.